Welcome on to this channel. இன்னைக்கு நம்ம organic chemistryல first chapter நம்மளுடைய hydroxy compounds and ethers which is 11th chapter volume 2ல இருக்கு. So இது இனி ரியாக்ஷனுக்கு நம்ம ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ வாங்க பார்க்கலாம். இந்த சாப்டரை நான் பார்ட்டாக செப்பரேட் பண்ணும்பொழுது இந்த ஒரு பார்ட்டில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது OH குரூப் விச் இஸ் ஹைட்ராக்சி குரூப், ஆல்கஹால் குரூப்னு சொல்லலாம். அண்ட் ஈத்தர்ஸ்ன்னு சொல்லும்போது ஆக்சிஜனும் ரெண்டு சைடு சப்ஸ்டியூயன்ட் அட்டாச் ஆகுற மாதிரி இருக்கும். கரெக்டாக இது எல்லாமே நான் பேக் டு பேசிக்ஸில் சொல்லியிருக்கேன். அண்ட் 11th ஸ்டாண்டர்டில் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. கரெக்டாக கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த ஆல்கஹால்ஸ், UPAC nomenclature, structure of alcohol, preparation of alcohol, methods to differentiate primary, secondary and tertiary alcohol. இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். கிளாசிஃபிகேஷன் பார்க்குறோம். அண்ட் UPAC nomenclature, structure of the alcohol, preparation of alcohol, methods to differentiate primary, secondary and tertiary alcohols. Now in this video we discuss about the classification of alcohols and UPAC nomenclature இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் த ஆல்கைல் ஹாலைட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது என்ன? ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் ஆல்கைல் ஹாலைட். ஸோ ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் ஆல்கைல் ஹாலைட் நம்ம 11th நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் ஆல்கைல் ஹாலைட் என்ன கொடுக்கும் அப்படின்னா ஆல்கஹாலை கொடுக்கும். ஆல்ரெடி வி சீன் தட், பட் தெரியலனாலும் வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஆல்கைல் ஹாலைடை ஹைட்ரோலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கொடுக்கும்னா ஆல்கஹாலை கொடுக்கும். அது எப்படி கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஆல்கைல் ஹாலைட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ALKYL alkyl and this is halide, HLID. இது ஹாலைட் அப்படிங்கிறது. இங்கே ஆல்கைல் அப்படிங்கிறது என்ன குரூப் அண்ட் ஹாலைட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஹாலைட் அப்படின்னாலே ஹாலஜின் அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ ஹாலஜின் குரூப். ஹாலஜின்னா யாரெல்லாம் வருவாங்க? ஃப்ளூரின், குளோரின், புரோமின் அண்ட் அயோடின். இவங்களுக்கு எல்லாத்துக்குமே அதிகப்படியாக எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஆல்கைல் குரூப் அப்படின்னு சொல்லுவது CH3 அண்ட் CH2, CH3, CH2, CH2, CH2 இப்படின்னு போய்கிட்டே இருக்கிறது. செயினாக இருந்துச்சு ஆல்கேன் அப்படின்னா அது ஆல்கைல் குரூப் விச் இஸ் ஆர்ன்னு டினோட் பண்ணுவாங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுகிறேன். ஆல்கைல் ஹாலைடுக்கு CH3, CH2, ஐன்னு இருக்குது. இது ஆல்கைல் ஹாலைட். எப்படி சொல்கிறேன்னா இது ஆர், ஹாலஜனை எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆர் பாண்ட் எக்ஸுங்கிற ஒரு ஃபார்ம், இதுதான் அதோடைய ஜென்ரல் ஃபார்ம். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆல்கைல் ஹாலைடுன்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதை எடுத்துருக்கோமே, மீத்து, ஈத்து, அயோடோ ஈத்தேன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த அயோடோ ஈத்தேனில் இது வந்து என்னது? ஹாலஜன் குரூப் அண்ட் திஸ் இஸ் ஆல்கைல் குரூப். ஆக மொத்தம் இது ஆல்கைல் ஹாலைட். நவ் ஐ ரைட் another example to determine it. இந்த மாதிரி எத்தனை நாளும் இருக்கலாம். BR இருக்குது. இங்கே யார் ஹாலைட் குரூப்? BR அவங்க ஹாலைட் குரூப் அண்ட் திஸ் இஸ் ஆல்கைல் குரூப். டோட்டலி இட் இஸ் கால்ட் அஸ் ஆல்கைல் ஹாலைட். ஸோ ஆல்கைல் ஹாலைட்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நவ் we see the reaction of alcohol preparation. ஆல்கைல் ஹாலைடு ஹைட்ரோலிசிஸில், அதாவது ஆர் பாண்ட் எக்ஸ், இந்த ஆர் பாண்ட் எக்ஸில் aqueous solution of sodium hydroxide potassium hydroxide போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் நடக்கும். ஒரு விஷயம் போய் இன்னொருத்தங்க அங்கே சப்ஸ்டியூட் ஆகிறது. எப்படி? இப்போ நம்ம ஸ்கூலில் ஒரு டீச்சர் ஆப்சன்ட், அப்போ அவங்களுக்கு பதிலாக இன்னொரு டீச்சரை, வேறு சப்ஜெக்ட் டீச்சரோ வேறு கிளாஸ் டீச்சரையோ சப்ஸ்டியூட் போடுவாங்க. அதே மாதிரி தான் இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இவங்கள்ட்ட லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவாக இருப்பாங்க. இவங்க என்ன ஆவாங்க அப்படின்னா வெளியே போயிடுவாங்க. அண்ட் அவங்களுக்கு பதிலாக இந்த OH இங்கே அட்டாச் ஆவாங்க. இவங்க சும்மா வெளியே போக மாட்டாங்க, இந்த பொட்டாசியமையும் இழுத்துட்டு போவாங்க. அப்போ KX அப்படிங்கிற மாதிரி போகும். இன்னும் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா just we seen with an example with the naming compound. இங்கே நான் என்ன எடுத்துருக்கிறேன் அப்படின்னா ப்ரோமோ ஈத்தேன் எடுத்துக்கிறேன். இந்த ப்ரோமோ ஈத்தேன் கூட நான் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, aqueous solution of பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு போட்டேன் அப்படின்னா இங்கே என்ன நடக்கும்? எனக்கான ஆல்கஹால் OH குரூப் வந்து இந்த ஈத்தேன் குரூப் கூட அட்டாச் ஆகி எனக்கு இவங்க ரெண்டு பேரும் KBRஆ வெளியே போயிடுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியே போயிட்டாங்கன்னா இவங்களுக்கு பதிலாக யார் சப்ஸ்டியூட்டாரா? இந்த OH குரூப் வந்து இவங்க கூட சப்ஸ்டியூட் ஆகுறாங்க. அப்போ இது என்ன குரூப்பு? CH3, CH2, OHனா இது ஆல்கஹால் குரூப் விச் இஸ் எத்தனால். கரெக்டாக இதுதான் நம்மளுக்கான எத்தனால் விச் இஸ் ஆல்கஹால். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ தானே? hydrolysis of an alkyl halide gives an alcohol. இந்த ஆல்கஹால் குரூப்பை OH அப்படிங்கிறது மூலியமாக தான் நம்ம என்ன பண்ணுவோம்? டினோட் பண்ணுவோம், நோட்டிஃபையும் பண்ணுவோம். கரெக்டாக? எஸ். ஸோ நவ் வி சீன் இன் டு திஸ்.
இன்ட்ரடக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா கொலஸ்ட்ரால் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லிப்பாங்க. தட் இஸ் கொலஸ்ட்ரால். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது அந்த மாதிரிலாம் டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அது நம்மளுடைய செல் மெம்பரேனோட ஒரு இம்பார்ட்டண்டான காம்பவுண்ட் ரெட்டினால் அப்படிங்கிறது. விச் இஸ் ரெட்டினால் இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் ரெட்டினாலுடைய ஸ்ட்ரக்சர். இந்த ரெட்டினாலுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் ஏ இருக்குல்ல, இந்த விட்டமின் ஏ உடைய ஒரு ஸ்டோரேஜ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். இவங்க எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, நம்மளுடைய ஐயை ப்ரொடெக்ஷனுக்காக, அதாவது ஐயோடைய ப்ராப்பர் ஃபங்க்ஷனுக்காக, சீராக செயல்படுத்துறதுக்காக இந்த ரெட்டினால் யூஸாக இருக்குது. அண்ட் அது அங்கே மட்டும் இல்லாமல் மெடிசின்லேயும் சரி இண்டஸ்ட்ரியிலையும் சரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு சொல்லும்போது மெத்தனால் ஒரு இண்டஸ்ட்ரியல் சால்வெண்ட்டாக இருக்குது. அண்ட் மெடிசின் அப்படின்னு சொல்லும்போது ஐசோப்ரோபைல் ஆல்கஹால், இது ஸ்கின் கிளீன்சராக இருக்குது. அது என்ன ஸ்கின் கிளீன்சர்? நம்ம ஊசி போடுறதுக்கு முன்னாடி ஒரு மருந்து வச்சு வைப் பண்ணுவாங்க நம்மளோட ஸ்கின்னில். ஸோ தட் இஸ் ஸ்கின் கிளீன்சர். அதுதான் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். எத்தில் ஆல்கஹால் பெட்ரோலுக்கான அடிட்டிவ் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்ட்ரடக்ஷன். நவ் வி கேம் இன் டு தி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கஹால். ஆல்கஹாலுடைய கிளாசிஃபிகேஷனில் போயிடலாம். ஆல்கஹாலுடைய கிளாசிஃபிகேஷன் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, நம்பர் ஆஃப் ஹைட்ராக்சில் குரூப்ஸ், எத்தனை ஹைட்ராக்சில் குரூப் அட்டாச் ஆகிருக்குங்கிறத பொறுத்தும் அண்ட் கார்பனுடைய நேச்சரை பொறுத்தும் இருக்குது. எப்படிப்பட்ட கார்பன் கூட OH குரூப் அட்டாச் ஆகிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கஹால் நம்ம பார்க்குறோம். Now we came into this. Alcohol அப்படின்னு சொல்வது மோனோஹைட்ரிக் ஆல்கஹால் அண்ட் பாலிஹைட்ரிக் ஆல்கஹால் அப்படின்ட்டு இருக்குது. அது என்ன மோனோஹைட்ரிக் அண்ட் பாலிஹைட்ரிக்? மோனோ அப்படின்னாலே ஒன்றுன்னு அர்த்தம். அப்போ ஒரே ஒரு OH குரூப் ஹைட்ரிக் ஆல்கஹால் அப்படின்னா ஒரே ஒரு ஹைட்ராக்சில் குரூப் மட்டும் அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா, கண்டெய்னிங் ஒன்லி ஒன் OH குரூப் அப்படின்னா அது மோனோஹைட்ரிக். இதுவே பாலி அப்படின்னா மோர் தென் ஒன், அதிகப்படியாக. பாலி அப்படின்னாலே அதிகமாக, அப்படி செயின் மாதிரி அப்படின்னு சொல்ல. இப்போ OH இங்கே என்ன இருக்குது? ஒரே ஒரு OH குரூப் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே எழுதுகிறேன். பாலிஹைட்ரிக் அப்படின்னு சொல்லும்போது திஸ் இஸ் பாலிஹைட்ரிக் தான். இதை கிளைகால் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, அதாவது ஈத்தேன் 1,2-டையால். இந்த ஈத்தேன் 1,2-டையால் டைஹைட்ரிக் பிகாஸ் இட் கண்டெய்ன்ஸ் 2 OH குரூப். இதுவே 3 இருந்துச்சுன்னா ட்ரை. இந்த பாலினாலே மோர் தென் ஒன், கண்டெய்னிங் மோர் தென் ஒன் OH குரூப் அப்படிங்கிறது. அது மோனோவா இருக்கலாகாது, டைஹைட்ரிக்காக இருக்கும், ட்ரைஹைட்ரிக்காக இருக்கும், ஹெக்ஸா இப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கும் இந்த பாலிஹைட்ரிக். ஓகே, இப்போ OH குரூப் அப்படின்ட்டு சொன்னோன்னா தான் புரியுது. நேச்சர் ஆஃப் த கார்பன் விச் இஸ் அட்டாச் டு த ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கஹாலில் ஸ்டார்டிங்கில் கிளாசிஃபைடு பேஸ்ட் ஆன் அப்படின்னு சொல்லும்போது நேச்சர் ஆஃப் த கார்பன் டு அட்டாச், அந்த நேச்சர் தான் sp2 sp3 அப்படிங்கிறது. ஸோ sp3 ஹைபிரைஸ் கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கிறது ஒரு வகை, அண்ட் sp2 ஹைபிரைஸ் கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கிறது இன்னொன்று வகை. இது எல்லாமே பாலிஹைட்ரிக் ஆல்கஹால், அதாவது ஒரே ஒரு ஆல்கஹால் அட்டாச் ஆகிருக்கிறது ரெண்டாக பிரியுது. ஒன்று sp3 ஹைபிரைஸ் கார்பன் கூட, இன்னொன்று sp2 ஹைபிரைஸ் கார்பன் கூட. இங்கே ஆல்கைல் குரூப் இருக்காங்க. ஆல்கைல் குரூப் அப்படிங்கிறது விச் இஸ் மேட் அப் ஆஃப் சிங்கிள் பாண்ட், கார்பன் கண்டெய்னிங் சிங்கிள் பாண்ட் அப்படின்னு சொல்லலாம், அதாவது சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ். இதில் என்ன இருக்கும்? OH குரூப் அட்டாச் டு த ஆல்கைல் குரூப் அப்படின்னா CH3 CH2 OH. இது என்னன்னு சொல்லலாம்? ஆல்கைல் குரூப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அல்லைல் குரூப் அப்படின்னா நீங்கள் என்ன சொன்னீங்க? sp3 அப்படின்னு சொல்லும்போது ஆல்கைல் அல்லைல் பென்சைல், கரெக்டாக? இப்போ ஆல்கைல் அப்படிங்கிறது ஒன்று சொன்னீங்க, அல்லைல் அப்படி. இப்போ ஆல்கைல்னா அதில் சிங்கிள் பாண்ட் இருக்கும் அண்ட் இதில் டபுள் பாண்ட் இருக்கும். அது எதனாலனா கோவலன் பாண்டுடைய ஷேரிங், சிங்கிள் கோவலன் பாண்டுடைய ஷேரிங். இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்லணும், sp3 அண்ட் sp2 ஹைபிரைஸ் கார்பனுக்கான ஒரு டிஃப்ரென்ஸ். அது என்ன sp2 அண்ட் sp3 ஹைபிரைஸ் கார்பனுடைய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே an atom with all single bond இருந்துச்சு அப்படின்னா அது sp3. இதுவே an atom with a double bond அப்படின்னா sp2. ஸோ சிங்கிள் பாண்ட் கூட அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அது sp3 அண்ட் டபுள் பாண்ட் கூட அட்டாச் ஆயிருந்துச்சு OH குரூப் அப்படின்னா அது sp2. அது என்ன டபுள் பாண்ட் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH2 டபுள் பாண்ட் CHOH. இது இவங்களோடது பாண்டு. இவங்க
டபுள் பாண்ட் கூட அட்டாச் இருக்காங்க. அப்போ இது டபுள் பாண்ட் கூட அட்டாச் ஆகிருக்கிற OH தானே. அப்போ இது sp2 ஹைப்ரிடைஸ்ட் கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கு அப்படின்ட்டு அர்த்தம். நவ் ஐ டோல் தட் இதுவே டபுள் பாண்ட் வச்சு உங்களுக்கு வரும் sp3லேயே. பட் அது எதனாலனா சிங்கிள் கோலன் பாண்டால. வினைல் குரூப் வேறு, அலைல் குரூப் வேறு. கார்பன் ஷேரிங் த டபுள் பாண்ட் அப்படின்னா, அதாவது டபுள் பாண்ட் கூட ஷேர் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அது sp2 ஹைப்ரிடைஸ்ட், அதாவது வினைல் குரூப். இதுவே அலைல் குரூப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the carbon atom adjacent to the vinyl group. வினைல் குரூப்புக்கு அட்ஜசண்ட்டாக இருக்கும். just see that CH2 double bond CH bond CH2 bond OH. இங்கே வந்து டபுள் பாண்ட் கூட அட்டாச் ஆகிருக்கு. இட் இஸ் கம்பைன்ட் வித் அ சிங்கிள் பாண்ட். ஆனால் இது அல்லைல் குரூப், ஏன்னா இங்கே டபுள் பாண்டும் இருக்குது. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. sp3லையும் sp2லையும் இது ஒரு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ அல்லைல் குரூப்புக்கான எக்ஸாம்பிள் நான் இப்போ தான் இது பண்ணேன், காமிச்சேன். அண்ட் பென்சைல் குரூப் அப்படின்னு பார்த்தோன்னா C6H6னா பென்சின். இந்த ஒரு ஹைட்ரஜன் பதிலாக ஏதோ ஒரு CH2OH அட்டாச் ஆகிருந்துச்சு அப்படின்னா இது பென்சைல் குரூப். பிகாஸ் இதில் பென்சின் இருக்கிறனால பென்சைல் குரூப். இதில் டபுள் பாண்ட் இருக்கும். இதில் என்னது இருக்கும்? டபுள் பாண்ட் இருக்கும். CH2 டபுள் பாண்ட் CH2ன்னு இருக்கும். இது CH3 பாண்ட் CH2 பாண்ட் CH3 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்கைல், அல்லைல் அண்ட் பென்சைல் குரூப். இப்போ ஒன்று என்னென்னா, 1 மேலே 0 போட்டிருக்காங்க, 2 மேலே 0 போட்டிருக்காங்க, 3 மேலே 0 போட்டு ஆல்கோஹால் கொடுத்துருக்காங்க. அது என்ன? பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அண்ட் அகெயின் ஐ டோல் தட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிரைமரி அப்படின்ட்டு பார்த்தோம்னாலே முதன்மை அப்படின்ட்டு அர்த்தம். அப்போ முதன்மை அப்படின்னாலே 1 அப்படின்ட்டு அர்த்தம். கரெக்டாக? Now I write an example for that. CH3 CH2OH. இது என்னது? எத்தனால். ஏன் இது எத்தனால்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். 2 கார்பன் ஐட்டம்ஸ் இருக்குது, மீத், ஈத். கரெக்டாக? என்ன ஃபங்க்ஷன் குரூப்? ஆல்கஹால் இருக்குது. அப்போ ஆல்கஹால்னால் என்ன கடைசி போடணும்? OL அப்படின்னு போடணும். அப்போ ஈத்தேன் என்ன போயிடும், எத்தனால் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்திருக்கும். ஸோ எத்தனால் அப்படிங்கிறது தான் இது இல்லைன்னா எத்தில் ஆல்கஹால் அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகே, இங்கே என்ன பிரைமரி ஆல்கஹால்னு இதை சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு சென்ட்ரல் கார்பன் கூட இங்கே ஹைட்ராக்சில் குரூப் அட்டாச் ஆகிருக்கு. அண்ட் இங்கே ஒரே ஒரு கார்பன் அட்டாச் ஆகிருக்கனால இது ஒரு கார்பன் அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா அது பிரைமரி குரூப். இதுவே CH3 CH CHOH CH3 இங்கே இந்த ஒரு கார்பன் எத்தனை பேர் கூட அட்டாச் ஆகிருக்காங்க? 2 கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கனால இது செகண்டரி. செகண்ட் அப்படின்னா 2 அப்படின்னு அர்த்தம். டெர்ஷரி அப்படின்னாலே 3 அப்படின்னு அர்த்தம். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா CH3 பாண்ட் C பாண்ட் CH3 பாண்ட் CH3 பாண்ட் OH. இதில் பார்த்தோம் அப்படின்னா எனக்கான OH குரூப் ஒரு சைடு சப்ஸ்டியூட் இருந்தாலும் இந்த கார்பன் இது 3 கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கு. அதனால் இது டெர்ஷரி அப்படின்னு சொல்லணும்னா என்ன ட்ரிக் இங்கே யூஸ் பண்ணுவேன் அப்படின்னாலே டக்குன்னு பார்த்தோன்னே கண்டுபிடிக்கணும்னா CH2OH COH இங்கே ஹைட்ரஜனே இருக்காது, இங்கே ஒரே ஹைட்ரஜன் தான் இருக்கும். அண்ட் இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்கும். இதுதான் பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஆல்கஹாலுக்கான எக்ஸாம்பிள்ஸு. ஸோ IPSC நாமென்க்ளேச்சர் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அண்ட் இது ஈஸியஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க இதுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ IPSC நாமென்க்ளேச்சர் ஒரு சின்ன விஷயமா நான் சொல்லிடுறேன். OH குரூப் அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா நான் என்ன சொன்னேன்? OL அப்படிங்கிறத போடணும் அப்படின்னு சொன்னேன். நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணணும். அதுக்கான நேமை படித்து வச்சுக்கணும். மீத், ஈத், ப்ரோப், பூட், பென்ட், எக்ஸெப்ட் அந்த மாதிரி. நேம் த சப்ஸ்டியூட் இஃப் எனி. ஏதாவது ஒரு சப்ஸ்டியூயன்ட் இருந்துச்சுன்னா, அதாவது இதில் என்ன சப்ஸ்டியூயன்ட் அப்படின்னா CH3 CH2OH அப்படின்ட்டு இருக்கும். ஹியர் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக எனக்கு ஒன்று கீழே இருக்குது பார்த்தீங்களா, இவங்களை தான் சப்ஸ்டியூயன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இது நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ், ஹியர் இட் இஸ் சப்ஸ்டியூயன்ட். நீங்கள் இங்கே இன்னொன்று விதமாகவும் கவுண்ட் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். மீத், ஈத், ப்ரோப் இது செகண்ட் பொசிஷனில் இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகே, இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னா ப்ரிஃபிக்ஸ், ரூட் வேர்ட்,
primary suffix secondary suffix இப்படி தான் இருக்கணும். secondary suffix இங்க OL and primary suffix என்னன்னா அது saturated unsaturated. saturated அப்படின்னா அது வந்து ஏன் குரூப் ஆல்கேன் குரூப்பாக இருக்கும். இதுவே ஆல்கைல் குரூப்னா ஈன் குரூப்பாக இருக்கும் அண்ட் ஏன் குரூப்பாக இருக்கும். ஆல்கீன் ஆல்கைன் அப்படின்ட்டு சப்ஸ்டியூவன்ட் அந்த ப்ரிஃபிக்ஸில் இருக்கணும். அதோடைய பிளேஸும் உங்களுக்கு சொல்லணும். அண்ட் லாங்கஸ்ட் செயினா அப்படிங்கிறத நீங்கள் எதில் சொல்லணும், ரூட் வேர்டில் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸஸ் அங்கே பார்க்கலாம். இப்போ சொன்ன ரூல்ஸ் பார்த்தாலே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை பார்த்தாலே நீங்கள் இது பண்ணிடலாம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா எத்தனாவது பொசிஷன் நம்மளுக்கு இங்கே இருக்காங்க, செகண்ட் பொசிஷனில் ஆல்கஹால் இருக்குது. அண்டு இது நான் சொன்ன மாதிரி இப்படியும் கவுண்ட் பண்ணலாம். மீத் ஈத் ப்ரோப்பேன் 2-ஹைட்ராக்சிப்ரோப்பேனும் எழுதலாம், இல்லைன்னா ப்ரோப்பேன் 2-வால் அப்படின்ட்டு எழுதலாம். ப்ரோப்பேன் 3 ஆல்கஹால் இருக்கான ப்ரோப்பேன். இதில் எது பிரைமரி சஃபிக்ஸ் ஏன் அப்படிங்கிறது பிரைமரி சஃபிக்ஸ். அண்ட் இதோடைய பொசிஷன் கண்டிப்பாக சொல்லணும். அண்ட் 2 இதோடைய செகண்டரி சஃபிக்ஸ் என்ன OL, பிகாஸ் இது ஆல்கஹால் குரூப் அப்படிங்கிற காரணத்தினால. ஓகே, ஸோ செகண்ட் பார்க்கலாம். இங்கே இதுதான் கார்பன் அண்ட் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது டெர்ஷரி ஆல்கஹால் அப்படின்ட்டு. மீத் ஈத் ப்ரோப் 3 கார்பன் இருக்கா, இது ஒரு சப்ஸ்டியூவன்ட் அண்ட் இது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப். ஃபங்க்ஷனல் குரூப் வேறு, சப்ஸ்டியூவன்ட் வேறு. ஃபங்க்ஷனல் குரூப்பை தாண்டி வேறு ஏதாவது குரூப் இருந்துச்சுன்னா அவங்க தான் சப்ஸ்டியூவன்ட். அண்ட் இங்கே ஃபங்க்ஷனல் குரூப் இவங்க அண்ட் இவங்க சப்ஸ்டியூவன்ட். இப்போ ஃபர்ஸ்ட் சப்ஸ்டியூவன்ட் நேம் தான் எழுதணும். 2-மெத்தில் 2-மெத்தில் ப்ரோப்பேன் 2-ஆல். 2-மெத்தில் ப்ரோப் அப்படிங்கிறது என்னுடைய ரூட் வேர்ட் அண்ட் ஏன் அப்படிங்கிறது சேச்சுரேட்டடை குறிக்குது. அண்ட் என்னுடைய செகண்டரி சஃபிக்ஸ் என்ன அப்படின்னு பிரைமரி சஃபிக்ஸ் அண்ட் திஸ் இஸ் செகண்டரி சஃபிக்ஸ் பிகாஸ் ஆல்கஹால் குரூப் இருக்கிறனால நான் OL அப்படிங்கிறத போட்டிருக்கேன். ஸோ மூணாவது எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இங்கே என்ன சப்ஸ்டியூவன்ட், நீங்கள் இதில் என்ன லாங்கஸ்ட் செயின் 1 2 3 1 2 3 எந்த ஒரு செயினாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இங்கே OH குரூப் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு கிட்ட உள்ள மாதிரி நான் எடுக்கிறேன். 1-ஹைட்ராக்சி மாதிரி, அதாவது 1O ஆல்கஹால் வர்ற மாதிரி. பிகாஸ் இப்படி ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா ஃபங்க்ஷனல் குரூப் கிட்ட உள்ள கார்பனில் தான் என்னென்னும் 1 2 3. அப்போ 2, 2 டைமெத்தில் 2, 2 பொசிஷனில் 1 இருக்குது அண்ட் 2 இருக்குது. அப்போ 2 மெத்தில் இருக்கனால டைமெத்தில் போட்டிருக்கோம். அண்ட் என்னுடைய ஆல்கஹால் அப்படிங்கிறத நான் பின்னாடி போடணும் பிகாஸ் அது செகண்டரி சஃபிக்ஸ். இது என்னது நம்மளுக்கான ப்ரிஃபிக்ஸ். எத்தனை இருக்குது, இவங்க 2 பேருமே சப்ஸ்டியூவன்ட், அதனால் இவங்க டைமெத்தில். அண்ட் என்னுடைய ரூட் வேர்ட் என்னது ப்ரோப். அண்ட் என்னுடைய பிரைமரி சஃபிக்ஸ் என்னது ஏன். அண்ட் என்னுடைய செகண்டரி சஃபிக்ஸ் OL அப்படிங்கிறது. ஓகே, மூணாவது பார்த்துட்டோம் அண்ட் நாலாவது பார்த்துருக்கோம். இதில் என்ன பார்த்தீங்கன்னா இதில் யார் சப்ஸ்டியூவன்ட், இவங்க தான் சப்ஸ்டியூவன்ட். அப்போ 1 2 3 செகண்ட் பொசிஷனில் இருக்காங்க. அப்போ செகண்ட் பொசிஷனில் இருந்தாங்கன்னா என்னது 2-மெத்தில் ப்ரோப்பேன் 1-0. 2ல் யார் இருக்கா, மெத்தில் இருக்காங்க. இதுடைய ரூட் வேர்ட் ப்ரோப் அண்ட் இதுடைய பிரைமரி சஃபிக்ஸ் ஏன். அண்ட் எத்தனாவது பொசிஷனில் இருக்காங்க ஆல்கஹால், 1வது பொசிஷனில். திஸ் இஸ் செகண்டரி சஃபிக்ஸ். ஓகே, அடுத்து கொடுத்துருக்கதை பார்க்கலாம். இது வந்து பென்சின் பேஸ் பண்ணி, அதாவது பென்சாயில் குரூப் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே இது வந்து C6H6, அதாவது C6H5 CH2OH இதுதான் அப்படி கொடுத்துருக்காங்க. இங்கே இது பென்சாயில் குரூப் அண்ட் திஸ் இஸ் CH2OH அப்படின்னா மெத்தில் குரூப். இப்போ நீங்கள் எப்படி எழுதுறான்னா இதை ஃபினைல் குரூப்னு சொல்லுவாங்க, கரெக்டாக? அப்போ ஃபினைல் மெத்தனால், மெத்தனால் கூட அட்டாச் ஆகிருக்கு ஃபினைல். அப்போ ஃபினைல் மெத்தனால். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா இதில் எந்த ஒரு சர்க்கிளுமே இல்லை, அதனால இது சைக்ளோஹெக்சைல் ஆல்கஹால். சைக்ளோஹெக்சைல் என்னுடைய குரூப் ஆல்கஹால். ஹெக்சேன் அப்படிங்கிறத ஹெக்சைல் எழுதியிருக்காங்க, ஹெக்சைல் ஆல்கஹால். ஸோ சில கொஷின் ஹிஸ்ட்ரி கொஷின் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுக்கு IUPSC கேட்குறாங்க.
இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது சப்ஸ்டியூண்ட், அதாவது கீழே இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 இருக்குது. இங்கேருந்தும் ஆரம்பிக்கலாம், இங்கேருந்தும் ஆரம்பிக்கலாம். 1 2 3 அப்போ ப்ரோப்பேன் அப்படிங்கிறது இருக்குது. இங்கே 3 ஆல்கஹால் இருக்குது. அப்போ இது என்னது? மோனோஹைட்ரிக்கா டைஹைட்ரிக்கா? கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நவ் வி டிஸ்கஸ் இட். இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோப்பேன் தான். ப்ரோப்பேன் 1, 2, 3 ட்ரையால். ஓகே, உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் அண்ட் புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.